என் தங்கமே, நீ இத்தனை நாட்கள் சுமந்த கண்ணீர், சொல்ல முடியாத வலி, இரவுகளில் மட்டும் அறிந்த நிசப்த அழுகை, இவை அனைத்தையும் வராகி அம்மன் பார்த்து கொண்டே இருந்தாள். நீ தனியாக இல்லை என்பதை நீ பல நேரங்களில் உணராமல் போயிருக்கலாம். ஆனால் உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு மௌன அழுகையிலும், உன் இதயம் உடையும் தருணங்களிலும் அவள் அருகிலேயே இருந்தாள். இப்போது உன் கண்ணீர் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. இது ஒரு ஆறுதல் சொல் மட்டும் அல்ல, இது வராகி அம்மன் உன் வாழ்வில் கொடுத்த அருளின் அறிவிப்பு. நீ ஏன் இவ்வளவு வலியை அனுபவித்தாய் என்று நீ பலமுறை உன்னையே கேட்டிருக்கலாம். நல்ல மனம் கொண்ட நீ ஏன் சோதனைகளுக்குள் தள்ளப்பட்டாய் என்று உன் உள்ளம் கத்தியிருக்கலாம். ஆனால் தங்கமே, தீயில் போடப்பட்ட தங்கம் தான் இன்னும் பிரகாசமாகிறது. உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உண்மையான சக்தியாக மாற்றவே வந்தது. நீ அழுத நாட்கள் அனைத்தும் வீணானவை அல்ல. அவை உன் ஆன்மாவை சுத்தம் செய்த நாட்கள். வராகி அம்மன் சக்தி எப்போதும் சத்தமாக வராது. அது மெல்ல, ஆனால் உறுதியாக உன் வாழ்க்கையில் செயல்படும். நீ எல்லாவற்றையும் இழந்ததாக நினைத்த தருணங்களில் கூட அவள் உன் உள்ளத்தில் ஒரு சிறு நம்பிக்கை தீபத்தை அணையாமல் வைத்தாள். அந்த தீபமே இன்று பெரும் ஒளியாக மாறுகிறது. நீ இனி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னை அவமதித்த வார்த்தைகள், உன்னை மதிக்காத மனிதர்கள், உன் நம்பிக்கையை சிதைத்த சூழ்நிலைகள், இவை அனைத்துக்கும் இனி அதிகாரம் இல்லை. உன் கண்ணீர் என்பது உன் பலவீனம் அல்ல. அது உன் தூய்மையின் சாட்சி. எல்லோரும் வலியை மறைத்து வாழ கற்றுக்கொள்ளும் உலகில் நீ உணர்ச்சியுடன் வாழ்ந்தாய். அதனால் தான் உன் ஆன்மா இன்னும் உயிரோட்டத்துடன் இருக்கிறது. வராகி அம்மன் உன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயார்படுத்த இத்தனை நாட்கள் உன்னை மௌனத்தில் வைத்தாள். இப்போது அந்த மௌனம் உடைய போகிறது. உன் வாழ்க்கையில் நியாயம் பேசும் காலம் தொடங்குகிறது. நீ பிறருக்காக நிறைய செய்தாய். உன் வலியை மறைத்து மற்றவர்களை காப்பாற்ற முயன்றாய். உன் சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்த கண்ணீரை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் வராகி அம்மன் கவனித்தாள். அதனால் தான் இன்று உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்குகிறது. நீ இழந்த அனைத்தையும் அவள் வேறு வடிவில், அதிக அருளுடன் திருப்பிக் கொடுக்கப் போகிறாள். இன்று உன் மனதில் ஒரு சிறிய அமைதி தோன்றினால், அதுவே அவளின் அருளின் ஆரம்பம். காரணம் தெரியாமல் உன் உள்ளம் லேசாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சுவாசிக்க முடிகிறதென உணர்வாய். இதுவே உன் கண்ணீர் முடிவடையும் அறிகுறி. இனி உன் வாழ்க்கையில் நீ அழ வேண்டிய தருணங்கள் குறையும். உன்னை அழ வைத்த சூழ்நிலைகள் தானாக விலகும். வராகி அம்மன் உனக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறாள். இனி நீ உன்னை குறைத்து நினைக்க மாட்டாய். உன் மதிப்பு உனக்கே புரியும். உன்னை இகழ்ந்தவர்கள் உன் உயர்வை தூரத்தில் இருந்து பார்க்கும் நேரம் வரும். நீ அமைதியாக இருந்தாய் என்பதற்காக நீ பலவீனமானவள் அல்ல. அமைதி என்பது மிக பெரிய சக்தி. அந்த சக்தியை இன்று நீ உணர ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் மாறுபட்டதாக இருக்கும். அதிர்ஷ்டம் திடீரென கதவை தட்டும். நீ எதிர்பார்க்காத உதவி கிடைக்கும். உன் மனதில் இருந்த பயம் கரைந்து போகும். நீ உன் உண்மையான பாதையில் நடக்க ஆரம்பிப்பாய். இந்த மாற்றம் மெதுவாக நடக்கும், ஆனால் உறுதியாக இருக்கும். காரணம் இது மனிதர் கொடுத்த வாக்குறுதி அல்ல, தெய்வீக அருள். நீ இனி உன் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விட வேண்டாம். அது உன்னை உருவாக்கிய பயணம் மட்டுமே. அந்த பயணம் முடிந்துவிட்டது. இப்போது புதிய பாதை தொடங்குகிறது. அந்த பாதையில் உனக்கு துணையாக வராகி அம்மன் இருப்பாள். நீ தடுமாறினாலும் விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்தும் சக்தி அவளிடம் உள்ளது. உன் வாழ்க்கையில் இனி இருட்டு இல்லை. இருந்தாலும் அது உன்னை பயமுறுத்தாது. ஏனெனில் நீ ஒளியை சுமக்கும் ஆன்மா. நீ பிறந்ததே சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல. உன் வலி, உன் கண்ணீர், உன் பொறுமை, இவை அனைத்தும் உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் படிகள். இப்போது அந்த உயர்வு தொடங்குகிறது. நீ உன்னை நேசிக்க ஆரம்பிக்கும் நாளே உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். வராகி அம்மன் இன்று உன் காதில் மெதுவாகச் சொல்கிறாள், போதும், இனி அழ வேண்டாம். நீ தாங்கியதற்கு நான் சாட்சி. இனி நான் உன்னை தாங்குவேன்.
இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் உணர்ந்தால் போதும். உன் மனம் லேசாகும். உன் வாழ்க்கை மென்மையாக மாறும். உன் கண்ணீர் முடிவடைந்தது என்பதே உன் தோல்வி அல்ல, உன் வெற்றியின் ஆரம்பம். இனி உன் நாட்கள் பயத்துடன் அல்ல, நம்பிக்கையுடன் துவங்கும். உன் இரவுகள் கண்ணீருடன் அல்ல, நிம்மதியுடன் முடியும். உன் சிரிப்பு இனி போலியானது அல்ல, உள்ளத்திலிருந்து வரும். வராகி அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். அதனால் தான் நீ இத்தனை சோதனைகளை கடந்தாய். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் மட்டுமே இப்படியான வாழ்க்கையை கடந்து வருவார்கள். இன்று நீ நிற்கும் இடம் ஒரு முடிவு அல்ல, ஒரு தொடக்கம். உன் வாழ்க்கை இனி உன் கையில் இல்லை, தெய்வீக பாதுகாப்பில் உள்ளது. என் தங்கமே, இந்த வார்த்தைகளை படிக்கும் இந்த தருணமே உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. நீ இனி பழைய நீ அல்ல. உன் உள்ளத்தில் புதிய சக்தி விழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சக்திக்கு பெயர் வராகி அம்மன் ஆசீர்வாதம். இனி உன் கண்ணீர் வராது. வந்தாலும் அது மகிழ்ச்சியின் கண்ணீராக மட்டுமே இருக்கும். என் தங்கமே, நீ இப்போது உணர ஆரம்பித்த இந்த அமைதி தற்காலிகமானது அல்ல. இது உன் வாழ்க்கையின் புதிய நிலை. நீ இதுவரை வாழ்ந்தது உயிர் பிழைப்பதற்காக. இனி நீ வாழப்போவது அருளுடன், அர்த்தத்துடன், தெய்வீக பாதுகாப்புடன். உன் உள்ளத்தில் இருந்த சுமை மெதுவாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ அதை கவனிக்காமலும் இருக்கலாம். ஆனால் உன் சுவாசம் லேசாகிறது. உன் இதயம் இனி அடிக்கடி உடையவில்லை. உன் மனம் சற்றே நிம்மதியாக இருக்கிறது என்றால் அதுவே வராகி அம்மன் செயல்படத் தொடங்கியதற்கான சாட்சி. நீ இவ்வளவு காலம் அமைதியாக இருந்தாய். உன் வலியை யாரிடமும் காட்டவில்லை. எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ உன்னையே ஏமாற்றிக் கொண்ட நாட்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்களில் கூட உன் உள்ளம் மட்டும் உண்மையை அறிந்தது. நீ தாங்கிய எல்லா நாட்களையும் வராகி அம்மன் கணக்கில் வைத்திருக்கிறாள். ஒரு கண்ணீரும் வீணாகவில்லை. ஒரு ஆழ்ந்த நெஞ்சுவலி கூட மறக்கப்படவில்லை. தெய்வீக நீதி மெதுவாக வரும், ஆனால் சரியாக வரும். நீ ஒருநாள் உன்னையே பார்த்து ஆச்சரியப்படுவாய். நான் இவ்வளவு வலிமையா என்று. அந்த நாளில் உனக்கு புரியும், உன்னை உடைக்க நினைத்த சூழ்நிலைகள் தான் உன்னை இவ்வளவு உயரமாக மாற்றியவை என்று. நீ அடைந்த காயங்கள் உன் வாழ்க்கையின் அழகான அடையாளங்களாக மாறும். அவற்றை இனி நீ வெட்கப்பட மாட்டாய். அவை உன் வெற்றியின் சான்றுகள். உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் மாறுபட்டவர்களாக இருப்பார்கள். உன்னை பயன்படுத்த வந்தவர்கள் விலகுவார்கள். உன்னை மதிக்கும், உன் மனதை புரிந்துகொள்ளும் ஆத்மாக்கள் உன் பாதையில் இணைவார்கள். இது தற்செயலானது அல்ல. இது வராகி அம்மன் செய்த வடிகட்டல். உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத அனைத்தையும் அவள் மெதுவாக அகற்றுகிறாள். நீ இனி உன்னை குறைத்து பேச மாட்டாய். உன் மதிப்பை நிரூபிக்க போராட மாட்டாய். ஏனெனில் உன் இருப்பே போதுமானதாக இருக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் ஆற்றல் பேசும். நீ சிரிக்காமல் இருந்தாலும் உன் அமைதி கவனத்தை ஈர்க்கும். இது அகங்காரம் அல்ல. இது உன் ஆன்மா தனது உண்மையான நிலையை அடைந்ததின் அடையாளம். சில நேரங்களில் உன் கண்களில் கண்ணீர் வரலாம். அதற்கு பயப்படாதே. அது பழைய சுமைகள் வெளியேறும் கடைசி அலைகள். நீ அவற்றை தடுக்க வேண்டாம். விடு. விடும் ஒவ்வொரு கண்ணீருடனும் உன் உள்ளம் மேலும் லேசாகும். நீ சுத்தமாகிறாய். நீ புதுப்பிக்கப்படுகிறாய். இது தெய்வீக சிகிச்சை. உன் வாழ்க்கையில் இனி முடங்கிய பாதைகள் திறக்கத் தொடங்கும். நீ நினைத்து பார்க்காத வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ தகுதியற்றவன் என்று நினைத்த இடங்களில் கூட உனக்கு மரியாதை கிடைக்கும். இது உன் உழைப்பின் பலன் மட்டும் அல்ல. இது நீ தாங்கிய மௌனத்தின் பலன். நீ இனி இரவுகளில் கேள்விகளோடு தூங்க மாட்டாய். என் வாழ்க்கை ஏன் இப்படிச் சிதறியது என்ற கேள்வி மெதுவாக மறையும். அதன் இடத்தில் ஒரு நம்பிக்கை உருவாகும். எல்லாம் சரியான நேரத்தில் நடந்தது என்ற உணர்வு உன் இதயத்தை நிரப்பும். அந்த உணர்வை உனக்கு கொடுப்பது மனிதர்கள் அல்ல, வராகி அம்மன். உன் உள்ளம் இனி பயத்தில் இருந்து முடிவெடுக்காது. பற்றாக்குறை மனநிலையில் இருந்து தேர்வுகள் செய்யாது. நீ தைரியமாக நிற்பாய். வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று சொல்லும் வலிமை உனக்கு வரும். போதும் என்ற இடத்தில் நிற்கும் ஞானம் உனக்கு கிடைக்கும். இது உன் ஆன்மா வளர்ந்ததின் அடையாளம்.
நீ ஒருநாள் உன் கடந்த காலத்தை நினைத்து நன்றி சொல்வாய். அது உன்னை அழ வைத்தாலும் உன்னை விழித்தெழ வைத்த பயணம். அந்த பயணம் இல்லையென்றால் இன்றைய நீ உருவாகியிருக்க மாட்டாய். அந்த புரிதல் வந்த நாளே உன் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். வராகி அம்மன் உன்னை இனி சோதிக்க மாட்டாள் என்று நினைக்காதே. ஆனால் இனி வரும் சோதனைகள் உன்னை உடைக்காது. அவை உன் எல்லையை விரிவுபடுத்தும். நீ விழ மாட்டாய். ஏனெனில் உன் அடிப்படை இப்போது உறுதியானது. நீ உன்னையே நம்பத் தொடங்கிவிட்டாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்தோஷங்கள் சத்தமாக இருக்காது. அவை ஆழமாக இருக்கும். அமைதியாக இருக்கும். நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும். சிறிய விஷயங்களில் கூட நீ மகிழ்ச்சி காண்பாய். ஒரு சுவாசம், ஒரு காலை ஒளி, ஒரு அமைதியான நிமிடம், இவை எல்லாம் உனக்கு பரிசாக மாறும். நீ இனி யாரிடமும் உன் வலியை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை நம்பாதவர்களிடம் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. உன் வாழ்க்கை தான் பதிலாக மாறும். அது அமைதியாக, ஆனால் தெளிவாக பேசும். உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் உன் ஆன்மாவின் காலம். நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பிப்பாய். உன் உணர்வுகளை மதிப்பாய். உன் எல்லைகளை பாதுகாப்பாய். இது சுயநலம் அல்ல. இது சுயமரியாதை. வராகி அம்மன் உன் கையில் கொடுத்திருப்பது ஒரு புதிய தொடக்கம். அதை நீ பயத்துடன் பிடிக்க வேண்டாம். நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததும் இல்லை. இப்போது உனக்கு அது புரிகிறது. என் தங்கமே, நீ இத்தனை நாட்கள் தாங்கியது போதும். இனி உன் வாழ்க்கை தாங்கப்படுவதற்கானது. உன் கண்ணீர் முடிவடைந்தது. உன் வலி தனது அர்த்தத்தை நிறைவு செய்துவிட்டது. இப்போது நீ ஒளியில் நடக்கிறாய். அந்த ஒளியின் பெயர் வராகி அம்மன் அருள். நீ இந்த வார்த்தைகளை படித்து முடிக்கும் நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது. அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் அது தெளிவாக நடக்கிறது. நம்பு. அமைதியாக இரு. எல்லாம் சரியாகும். அனைத்தும் உன் பக்கம் திரும்பும். இது வாக்குறுதி அல்ல. இது தெய்வீக உண்மை. என் தங்கமே, இப்போது நீ நடக்கிற பாதை முன்பைவிட வேறுபட்டதாக உணரப்படும். காரணம் வெளி உலகம் மாறிவிட்டதால் அல்ல, உன் உள்ளம் மாறிவிட்டதால். நீ இனி யாரிடமும் ஒப்புதல் தேடி நிற்க மாட்டாய். உன் இருப்பே போதுமானது என்ற உண்மை உன் நெஞ்சில் பதியத் தொடங்கியுள்ளது. இந்த உணர்வு ஒரே நாளில் வந்தது அல்ல. நீ அனுபவித்த ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு மௌன இரவும் உன்னை இங்கே கொண்டு வந்தவை. இப்போது உன் உள்ளம் மெதுவாக சொல்கிறது, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ ஒருநாள் சிரித்துக் கொண்டே கடந்த காலத்தை நினைப்பாய். அந்த சிரிப்பு கேலி அல்ல, கருணை. ஏனெனில் அப்போது நீ உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருப்பாய். நீ ஏன் அப்படி தாங்கினாய், ஏன் அப்படி அமைதியாக இருந்தாய், ஏன் அப்படி விடாமல் நம்பினாய் என்பதற்கு விடை கிடைக்கும். அந்த விடை உன் கண்களில் அமைதியாக மின்னும். அது சொற்களில் சொல்ல முடியாத தெளிவு. உன் வாழ்க்கையில் இனி அவசரம் குறையும். எல்லாவற்றையும் உடனே பெற வேண்டும் என்ற பதட்டம் கரையும். சரியான நேரம் என்றால் அது தானாக வரும் என்பதை நீ அனுபவத்தால் அறிந்து கொள்வாய். இந்த பொறுமை உன் பலவீனம் அல்ல, இது உன் முதிர்ச்சி. வராகி அம்மன் உனக்கு கற்றுக் கொடுத்த மிக பெரிய பாடம் இதுதான். நம்பிக்கை என்பது காத்திருப்பதில் இருக்கிறது. நீ இனி உன் வலியை மறைத்து மகிழ்ச்சி காட்ட மாட்டாய். மகிழ்ச்சி இருந்தால் அதை உணர்வாய், இல்லையென்றால் அமைதியாக இருப்பாய். இந்த நேர்மை உன்னை இன்னும் அழகாக்கும். உன் கண்களில் இனி போய் சிரிப்பு இருக்காது. உண்மை உணர்வுகள் மட்டுமே இருக்கும். அதனால் உன் அருகில் இருப்பவர்கள் கூட தங்களை பாதுகாப்பாக உணர்வார்கள். உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் சோதனையாக இருக்காது, துணையாக இருக்கும். நீ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவள் அல்ல, நீ மதிக்கப்பட வேண்டியவள். இந்த உண்மை உன் எல்லா உறவுகளையும் மறுசீரமைக்கும். சிலர் தானாக விலகுவார்கள், சிலர் இன்னும் நெருக்கமாக இணைவார்கள். எதுவும் உன்னை உடைக்காது. ஏனெனில் நீ உன் மையத்தை கண்டுபிடித்துவிட்டாய். நீ ஒருநாள் உன் குரலை உணர்வாய். அது சத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அது உறுதியானதாக இருக்கும். நீ பேசும்போது உன் வார்த்தைகள் உன் உள்ளத்திலிருந்து வரும்.
அதனால் அவை எளிமையாக இருந்தாலும் தாக்கம் கொண்டதாக இருக்கும். நீ அமைதியாக இருப்பதும் பேசுவதும் இரண்டும் சக்தியாக மாறும். உன் வாழ்க்கையில் இனி வரும் வெற்றிகள் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை உன் உள்ளத்தை ஆழமாக திருப்தி செய்யும். நீ அமைதியாக வீட்டுக்குள் நுழைந்து நிம்மதியாக மூச்சு விடும் தருணம் உனக்கு மிக பெரிய பரிசாக தோன்றும். காரணம் நீ எவ்வளவு காலம் அந்த நிம்மதிக்காக ஏங்கினாய் என்பதை உன் ஆன்மா அறிவது. நீ இனி உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மாட்டாய், நீ அவற்றை புரிந்துகொள்வாய். கோபம் வந்தால் அதன் காரணத்தை பார்ப்பாய். சோகம் வந்தால் அதை அனுமதிப்பாய். மகிழ்ச்சி வந்தால் முழுமையாக அனுபவிப்பாய். இந்த சமநிலை உன்னை சோர்வடையாமல் காக்கும். இது உன் ஆன்மா பெற்ற ஞானம். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் செயல்படும் விதம் மெதுவானது, ஆனால் ஆழமானது. அவள் உன் வெளிப்புறத்தை மாற்றுவதற்கு முன் உன் உள்ளத்தை சீரமைக்கிறாள். அதனால் தான் இந்த மாற்றம் நிரந்தரமாக இருக்கும். நீ மீண்டும் பழைய சுழற்சிக்கு திரும்ப மாட்டாய். காரணம் நீ இப்போது விழித்திருக்கிறாய். நீ ஒருநாள் உன் கண்ணீருக்கு நன்றி சொல்வாய். அது உன்னை மனிதராக வைத்தது. உன் இரக்கம், உன் கருணை, உன் ஆழம், இவை எல்லாம் அந்த கண்ணீரிலிருந்து பிறந்தவை. நீ கடினமாக மாறவில்லை, நீ மென்மையாகவும் வலிமையாகவும் மாறினாய். இந்த இரண்டின் சேர்க்கை தான் உன் உண்மையான அழகு. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை நீயே சந்திக்கச் செய்யும். நீ தனியாக இருக்கும்போதும் தனிமையாக உணர மாட்டாய். உன் உள்ளம் உனக்கு தோழனாக மாறும். இந்த நட்பு தான் உன் வாழ்க்கையின் அடிப்படை. இதை யாரும் பறிக்க முடியாது. நீ இனி உன் பயத்தை வழிகாட்டியாக பயன்படுத்த மாட்டாய். நீ உன் உண்மையை வழிகாட்டியாக கொள்வாய். இந்த மாற்றம் உன் முடிவுகளை எளிமையாக்கும். நீ எங்கு ஆம் சொல்ல வேண்டும், எங்கு இல்லை சொல்ல வேண்டும் என்பதில் தெளிவு வரும். இந்த தெளிவு தான் உன் பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் இனி வரும் தருணங்கள் உன்னை சோதிக்கலாம், ஆனால் அவை உன்னை குழப்பாது. நீ உன் அடிப்படையை அறிந்து கொண்டதால் எதுவும் உன்னை முழுமையாக அசைக்க முடியாது. நீ வளைந்தாலும் உடைய மாட்டாய். இது உன் ஆன்மாவின் பலம். நீ ஒருநாள் பிறருக்குச் சொல்வாய், எல்லாம் சரியாகும். அது ஒரு சாதாரண ஆறுதல் சொல்லாக இருக்காது. அது நீ வாழ்ந்து வந்த உண்மையாக இருக்கும். உன் வார்த்தைகளில் அனுபவத்தின் எடை இருக்கும். அதனால் அவை மற்றவர்களின் உள்ளத்தையும் தொடும். உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்தோஷங்கள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அவை வெளிப்புற சூழ்நிலைகளில் சார்ந்திருக்காது. உன் உள்ளத்தின் நிலையிலிருந்து பிறக்கும். இந்த சந்தோஷம் சத்தமாக சிரிக்கச் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அமைதியாக உன் நாள்களை ஒளிரச் செய்யும். நீ இனி உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட மாட்டாய். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் இருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள்வாய். உன் பயணம் உனக்கு சரியானது. அது மெதுவாக இருந்தாலும் அது உண்மையானது. இந்த புரிதல் உன்னை சுதந்திரமாக்கும். வராகி அம்மன் உன் மீது வைத்திருக்கும் அருள் தொடர்ச்சியானது. அது ஒரு நாளில் வந்து மறையும் இல்லை. அது உன் ஒவ்வொரு நாளிலும் உன் ஒவ்வொரு முடிவிலும் வழிகாட்டியாக இருக்கும். நீ தவறினாலும் உன்னை திருத்தும் கருணையாக இருக்கும். நீ சரியாக நடந்தாலும் உன்னை நிலைநிறுத்தும் வலிமையாக இருக்கும். என் தங்கமே, நீ இப்போது ஒரு முடிவில் இல்லை. நீ ஒரு புதிய வாழ்க்கையின் நடுவில் நிற்கிறாய். உன் கண்ணீர் முடிவடைந்தது என்பதே உன் உணர்ச்சிகள் முடிந்துவிட்டன என்பதல்ல. அது உன் வலி தனது பணி முடித்துவிட்டது என்பதை குறிக்கும். இனி உன் உணர்ச்சிகள் உன்னை காயப்படுத்தாது, அவை உன்னை வழிநடத்தும். நீ இனி உன் வாழ்க்கையை பயத்தால் நிரப்ப மாட்டாய். நம்பிக்கையால் நிரப்புவாய். அந்த நம்பிக்கை கண்மூடித்தனம் அல்ல. அது அனுபவத்தில் இருந்து பிறந்த உறுதி. இந்த உறுதி தான் உன் அடையாளம். இந்த தருணத்தில் நீ அமைதியாக ஒரு மூச்சு விடு. உன் உள்ளத்தை உணரு. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ நேசிக்கப்படுகிறாய். நீ வழிநடத்தப்படுகிறாய். இந்த உண்மை உன் வாழ்க்கையின் அடிப்படை. இதை மறக்காதே. உன் பாதை திறந்திருக்கிறது. உன் காலம் தொடங்கிவிட்டது. உன் கண்ணீர் கடந்துவிட்டது. உன் ஒளி இப்போது வெளிப்படுகிறது. என் தங்கமே, நீ இப்போது உணரும் இந்த நிலை ஒரு கனவு அல்ல. இது உன் ஆன்மா நீண்ட காலமாக காத்திருந்த உண்மை.
உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உன்னை இங்கே கொண்டு வரவே நடந்தது என்பதை நீ மெதுவாக உணர ஆரம்பிப்பாய். முன்பு நீ கேட்ட கேள்விகள் இப்போது தேவையற்றதாக மாறும். ஏனெனில் பதில்கள் உன் உள்ளத்தில் அமைதியாக எழுந்துவிட்டன. நீ இனி ஏன் என்று கேட்க மாட்டாய், எப்படி முன்னே போவது என்று மட்டுமே உணர்வாய். நீ கடந்த நாட்களில் உன் வாழ்க்கை நின்றுவிட்டது போல உணர்ந்த தருணங்கள் இருந்திருக்கலாம். எல்லோரும் முன்னே செல்வது போலவும் நீ மட்டும் பின்னே நின்றது போலவும் தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் நீ நிறுத்தப்படவில்லை, நீ தயாராக்கப்பட்டாய். வெளியில் ஓடுபவர்கள் பலர் தங்களை இழந்து ஓடுகிறார்கள். நீ மட்டும் உன்னை இழக்காமல் காத்திருந்தாய். அதுவே உன் வெற்றி. உன் வாழ்க்கையில் இனி வரும் அமைதி சோம்பல் அல்ல, அது விழிப்புணர்வு. நீ இனி தேவையற்ற போராட்டங்களில் சிக்க மாட்டாய். உன் ஆற்றலை எங்கே செலுத்த வேண்டும் என்று உனக்கு தெரியும். உன் நேரம், உன் மனம், உன் அன்பு, இவை எல்லாம் இனி வீணாகாது. இது வராகி அம்மன் உனக்கு கொடுத்த மிக பெரிய பாதுகாப்பு. நீ ஒருநாள் உன் பழைய வலிகளை நினைத்து கசப்பாக உணர மாட்டாய். மாறாக, அவை உன்னை இவ்வளவு ஆழமாகவும் உண்மையாகவும் மாற்றியதற்காக நன்றி உணர்வாய். அந்த நன்றி உணர்வு உன் இதயத்தை இன்னும் மென்மையாக்கும். நீ கடினமாக மாறவில்லை, நீ ஆழமாக மாறினாய். இந்த ஆழம்தான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன் அமைதியை மதிப்பார்கள், உன் மௌனத்தை புரிந்துகொள்வார்கள். நீ எல்லாவற்றையும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. உன் இருப்பே உன் கதையாக இருக்கும். இந்த நிலைக்கு வர பலர் போராடுகிறார்கள். நீ அதை தாங்கி அடைந்திருக்கிறாய். சில நேரங்களில் நீ தனியாக இருக்க விரும்புவாய். அது தப்பாக நினைக்காதே, அது உன் ஆன்மா சீராகிக் கொள்ளும் நேரம். அந்த தனிமையில் நீ உன்னை சந்திப்பாய். உன் பயங்களை, உன் ஆசைகளை, உன் உண்மையான விருப்பங்களை அறிந்து கொள்வாய். இந்த சந்திப்பு தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. உன் வாழ்க்கையில் இனி வரும் முடிவுகள் பயத்தில் இருந்து பிறக்காது, அவை தெளிவில் இருந்து பிறக்கும். இந்த தெளிவு உன்னை நிம்மதியாக்கும். நீ தவறினாலும் உன்னை குற்றம் சொல்ல மாட்டாய். நீ விழுந்தாலும் உன்னை இகழ மாட்டாய். உன்னை நீ நேசிக்க ஆரம்பித்துவிட்டாய். இதைவிட பெரிய அருள் இல்லை. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் செய்கிற மாற்றங்கள் வெளிப்படையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவை ஆழமாக இருக்கும். உன் பழைய பழக்கங்கள், உன் பழைய எண்ணங்கள், உன் பழைய சுயநிராகரிப்பு, இவை எல்லாம் மெதுவாக கரைந்து போகும். நீ அதை கவனிக்காமலே கூட இருக்கலாம். ஆனால் ஒருநாள் நீ திரும்பி பார்த்தால் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று உணர்வாய். நீ இனி உன் வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் பயணம் உனக்கே உரியது. மற்றவர்களின் பார்வை உன் திசையை தீர்மானிக்காது. நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பித்துவிட்டாய். அந்த குரல் உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை மெதுவாக விரிவாக்கும். நீ சிறிய விஷயங்களில் கூட ஆழமான மகிழ்ச்சி காண்பாய். ஒரு அமைதியான காலை, ஒரு சீரான சுவாசம், ஒரு நிம்மதியான இரவு, இவை எல்லாம் உனக்கு அருளாக மாறும். நீ இதை முன்பு சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். இப்போது அவற்றின் மதிப்பு உனக்கு தெரியும். நீ இனி உன் உணர்ச்சிகளை மறைத்து வாழ மாட்டாய். அவற்றை புரிந்து கொண்டு வாழ்வாய். உன் கண்ணீர் இனி உன்னை பலவீனமாக்காது, அது உன்னை மேலும் உண்மையாக்கும். உன் சிரிப்பு இனி மறைக்கப்பட்டதாக இருக்காது, அது உன் உள்ளத்திலிருந்து வரும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கும் பாதுகாப்பு நீ உணராத அளவுக்கு வலிமையானது. நீ தவறான இடத்தில் சிக்க மாட்டாய். தவறான மனிதர்களிடம் நீண்ட காலம் நிற்க மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளம் இப்போது எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த எச்சரிக்கை பயம் அல்ல, ஞானம். நீ ஒருநாள் பிறருக்கான ஒளியாக மாறுவாய். உன் வார்த்தைகள், உன் அமைதி, உன் பயணம், இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும். நீ போதிக்க வேண்டிய அவசியமில்லை, நீ இருப்பதே போதும். இது தான் உண்மையான ஆன்மீக உயர்வு. உன் வாழ்க்கையில் இனி வரும் சோதனைகள் உன்னை சிதைக்காது, அவை உன்னை மேலும் உறுதி செய்யும். நீ இப்போது உன் அடிப்படையை அறிந்து கொண்டதால் வெளிப்புற அலைகள் உன்னை அடித்தாலும் உன்னை கவிழ்க்க முடியாது.
நீ நிலைத்திருக்கிறாய். என் தங்கமே, நீ இப்போது நின்றிருப்பது ஒரு சாதாரண நிலை அல்ல. இது உன் ஆன்மா முதிர்ந்த நிலை. நீ இனி யாராக மாற வேண்டும் என்று தேட வேண்டிய அவசியமில்லை. நீ யார் என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். இந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம். உன் கண்ணீர் இப்போது தேவையில்லை. அது உன் பணி முடித்துவிட்டது. உன் வலி உன்னை இங்கே கொண்டு வந்துவிட்டது. இப்போது உன் வாழ்க்கை அருளின் பாதையில் நகர்கிறது. மெதுவாக, உறுதியாக, அழகாக. நம்பு. அமைதியாக இரு. நீ சரியான இடத்தில்தான் இருக்கிறாய். உன் காலம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ இப்போது அடைந்துள்ள இந்த உள்ளநிலை ஒரு நீண்ட பயணத்தின் பலன். நீ ஓய்ந்துவிட்டாய் என்று நினைக்காதே. நீ ஓய்வெடுத்து மீண்டும் எழுந்து நிற்கத் தயாராகி கொண்டிருக்கிறாய். உன் ஆன்மா இப்போது சத்தமாக அழுவதில்லை, அது அமைதியாக உறுதியடைகிறது. இந்த அமைதி தான் உன்னை இனி எந்த சூழ்நிலையும் குலைக்க முடியாத அளவுக்கு வலிமையாக்குகிறது. நீ முன்பு உடைந்த இடங்களில் இப்போது ஒளி புகுந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளி உன்னை முழுமையாக நிரப்பும் வரை நீ பொறுமையாக இருக்கிறாய். நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வெளியில் இருந்து பார்த்தால் சாதாரணமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் நடந்த போராட்டங்களை நீயும் வராகி அம்மனும் மட்டுமே அறிவீர்கள். அந்த போராட்டங்களில் நீ தோற்றதே இல்லை. சில நேரங்களில் அமைதியாக இருந்தாய், சில நேரங்களில் பின்னே நின்றாய், சில நேரங்களில் விட்டுவிட்டாய். ஆனால் அவை தோல்விகள் அல்ல. அவை உன் ஆன்மா எடுத்த புத்திசாலித்தனமான முடிவுகள். எல்லா போர்களையும் போராட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ அனுபவத்தால் கற்றுக்கொண்டாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உன்னை மெதுவாக மலரச் செய்யும். ஒரு மலர் திடீரென மலர்வதில்லை. அது மண்ணுக்குள் நீண்ட காலம் அமைதியாக தயாராகிறது. நீயும் அப்படித்தான் இருந்தாய். வெளியில் யாருக்கும் தெரியாமல் உள்ளே உன் வேர் ஆழமாக வளர்ந்தது. இப்போது மலர்வதற்கான காலம் வந்துவிட்டது. அந்த மலர்வு சத்தமாக இருக்காது. ஆனால் அதன் மனம் நீண்ட தூரம் பரவும். நீ இனி உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கை தான் உன் சாட்சி. நீ தாங்கிய விதம், நீ மாறிய விதம், நீ அமைதியாக உயர்ந்த விதம், இவை அனைத்தும் உன் உண்மையை பேசும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் இனி உன் மனதில் இடம் பெற மாட்டார்கள். உன் உள்ளம் இப்போது தேர்ந்தெடுக்கிறது. இது விலக்கல் அல்ல, இது பாதுகாப்பு. நீ ஒருநாள் உன் பழைய வாழ்க்கையை நினைத்து சோகப்பட மாட்டாய். அந்த நினைவுகள் உனக்கு ஒரு மென்மையான புன்னகையை மட்டும் தரும். அதை தாண்டி வந்துவிட்டேன் என்ற உணர்வு உன் நெஞ்சில் நிம்மதியாக அமரும். அந்த நிம்மதியை யாராலும் பறிக்க முடியாது. அது உன் சொத்து. உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்தோஷங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளும் வகையிலானவை அல்ல. அவை உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றும். நீ சிரிக்காமல் கூட சந்தோஷமாக இருக்க முடியும். நீ பேசாமல் கூட நிறைவாக உணர முடியும். இந்த நிறைவு தான் நீ நீண்ட காலமாக தேடியது. அது இப்போது உன்னிடம் இருக்கிறது. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு மாற்றமும் உன்னை உன்னிடம் திரும்ப கொண்டு வருவதற்காக. நீ பிறருக்காக வாழ்ந்தாய், பிறருக்காக தாங்கினாய், பிறருக்காக அமைதியாக இருந்தாய். இப்போது நீ உனக்காக வாழ ஆரம்பிக்கிறாய். இது சுயநலம் அல்ல, இது சுயன்பு. இந்த அன்பு உன்னை மேலும் கருணையுடன் மாற்றும். நீ இனி உன் வலியை அடையாளமாக கொண்டு வாழ மாட்டாய். அது உன் வரலாறு, உன் அடையாளம் அல்ல. உன் அடையாளம் இப்போது உன் அமைதி, உன் தெளிவு, உன் நம்பிக்கை. இந்த மூன்றும் சேர்ந்தால் எந்த இருளும் உன்னை நெருங்க முடியாது. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் சில தடைகள் தோன்றலாம். ஆனால் அவை முன்பு போல் பயத்தை ஏற்படுத்தாது. நீ அவற்றை பார்த்து நிற்பாய், புரிந்து கொள்வாய், பிறகு தாண்டுவாய். அவற்றோடு சண்டையிட மாட்டாய். இந்த அமைதி தான் உன் வெற்றி. நீ இனி யாரிடமும் உன் வலிமையை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ அமைதியாக இருந்தாலே போதும். உன் ஆற்றல் உன்னை முன் நடத்தும். நீ பேசும்போது வார்த்தைகள் தேவைப்படாது. உன் இருப்பே போதுமானதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன் ஆன்மாவுடன் பொருந்தும். நீ இனி உன் அளவை குறைத்து யாரிடமும் பொருந்த முயற்சிக்க மாட்டாய். உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் இடங்களில் தான் நீ நிற்பாய்.
இந்த தேர்வு உன் வாழ்க்கையை எளிமையாக்கும். நீ ஒரு நாள் உன் உள்ளத்தை கேட்டால் அது பயம் பேசாது. அது வழிகாட்டும். அந்த வழிகாட்டுதல் உன்னை தவறான இடத்திற்கு அழைத்துச் செல்லாது. ஏனெனில் அது தெய்வீகமாக பாதுகாக்கப்படுகிறது. வராகி அம்மன் உன் ஒவ்வொரு முடிவிலும் மௌனமாக இருப்பாள். உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்த்தும். நீ வேகமாக ஓட மாட்டாய். ஆனால் நீ நிச்சயமாக செல்வாய். இந்த பயணம் உன்னை சோர்வடையச் செய்யாது. அது உன்னை நிறைவடையச் செய்யும். நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாகச் சுமக்க மாட்டாய். அது உன் அனுபவமாக மாறிவிட்டது. அந்த அனுபவம் உன்னை புத்திசாலியாக்கியுள்ளது. நீ இனி ஒரே தவறை மீண்டும் செய்ய மாட்டாய். ஏனெனில் நீ விழித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன்னை பற்றி பெருமை உணர்வாய். பெரிய சாதனைகளுக்காக அல்ல. நீ தாங்கிய விதத்திற்காக. நீ மாறிய விதத்திற்காக. நீ அமைதியாக வளர்ந்த விதத்திற்காக. இந்த பெருமை உன்னை உயர்த்தும். என் தங்கமே, உன் கண்ணீர் முடிவடைந்தது என்பது உன் உணர்ச்சிகள் முடிந்துவிட்டன என்பதல்ல. உன் வலி தனது வேலை முடித்துவிட்டது என்பதுதான். இப்போது உன் வாழ்க்கையில் அருள் பேசுகிறது. அந்த அருள் உன்னை பாதுகாக்கும், வழிநடத்தும், உயர்த்தும். நீ இந்த தருணத்தில் அமைதியாக இருப்பது போதும். எதையும் நிரூபிக்க வேண்டாம். எதையும் விரட்ட வேண்டாம். உன் வாழ்க்கை தானாக உன்னை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நம்பு. நீ சரியான பாதையில் இருக்கிறாய். உன் காலம் நடக்க ஆரம்பித்துவிட்டது. உன் ஒளி இனி மறையாது.